புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. இந்த 2025ல் 4 கிரக பயிற்சிகள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கொடுக்கும். உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக 20% அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இந்த 4 கிரகங்கள், அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த 2025ல் நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபட்ட நட்சத்திரங்களோடு 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு போராடம் நட்சத்திரம் 2025 அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக என்ன மாற்றங்களை கொடுக்கும். கிரக பயிற்சிகள், இந்த கிரக பயிற்சிகள் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து மார்ச் மாதம் எண்டு 29 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷனை காட்டும். அப்போ அந்த 3 மாதம் கழிச்சிட்டா உங்களுக்கு வருஷ ஆரம்பமே வந்துடும். ஜனவரி மாதத்துலேருந்தே சனி பயிற்சியோட உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் காட்டும். குரு பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு நேரடி பார்வை இந்த தனுசு ராசிக்கு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. எப்பவுமே ஒரு கிரகம், ஒரு நல்ல கிரகம், யோக கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி 6, 7, 8ல் நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனால் பார்வை சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள்னு சொல்லலாம். ஏன்னா புதனோட வீட்டில் குரு இருக்குது அப்படின்றதுனால பார்வைக்கு மட்டும் நம்ம சிறப்பான பலன்களை எடுத்துப்போம். 7ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்க்கும், 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கும். குருவுடைய பயிற்சிக்கு பிறகு 9ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது கும்பராசியை பார்க்கும். கும்பராசியை பார்க்கக்கூடிய காலத்தில் ராகு கேது பயிற்சியும் வருது. இப்போ ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். கேது பகவான் 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அப்போ ராகு பகவான் இந்த சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனி கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுக்கும். இப்போ குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா அங்கே நல்ல பலன்களாக கொடுக்கும். இந்த பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த பாவ கிரகத்தோட கெடு பலன்கள் அதிகமாக வராது. அப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய பயிற்சியும் நல்லா இருக்குது. இப்போ தசா புத்தி ரீதியாக இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு மாறி உக்காஞ்சா கூட தசா புத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். போராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம், 4 பாதங்கள் முழுமையாக கொண்டது. 20 வருடங்கள் தசா புத்தி, ஒரு பாதத்துக்கு 5 வருஷம். நான் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். அதாவது 2 பாதம் மூடிய 3ஆம் பாதம் ஆரம்பம் அப்படின்னாக்கா 10 வருடத்தில் நான் தசா புத்தி இருப்புக்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் போராட நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதம் கொண்ட நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா 5 வருடத்தை கூட்டிக்குங்க. அப்போது 15 வருடங்கள் தசா புத்தி முன்ன பின்ன வரும் உங்களுக்கு. அதே உங்களுக்கு 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய நபர்கள் போராட நட்சத்திரம் அப்படின்னாக்கா 5 வருடம் கழிச்சிங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய சென்ட்ரு பகுதியில் நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, 10 வருடத்தில் 5 வருடம் கழிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக வரும் பலன்கள் எல்லாமே. 10 வருடங்கள் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 6 வருடத்துக்கு பிறகு அதாவது 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. இப்போ 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வரும். இது சந்திர தசை அப்படிங்கிறது இந்த 2025ல் 26 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், என்னோட கணக்குப்படி 26 வயசு வரைக்கும் வருது. முன்ன பின்ன வரலாம். சந்திர தசை நடக்குது அப்படின்னாவே வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த சனீஸ்வர பகவானும் சரி, குருவும் சரி, குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த போராட நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் வேலையில் பாதிப்பு, எனக்கு சரியான வேலை அமையல, வேலை அமைஞ்சுது, 7 சனி முடிஞ்ச பிறகு வேலை அமைஞ்சுது, ஆனால் சரியான எனக்கு சம்பள உயர்வு இல்லை, எனக்கு எதுலேயுமே மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா
4ஆம் இடத்துக்கும் சனி பயிற்சி ஆகிடும். நல்ல மாற்றங்கள் உண்டு. அதாவது வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. இது வரைக்கும் எதிர்பார்த்துருப்பீங்க. வண்டி வாகனம் மூலயமா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். தாயாரின் உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருந்ததுனாக்கா 4ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறதும், ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து இப்போ ராகு பகவான் இருக்கு இல்லையா, தாயாரோட உடல்நிலையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், செலவுகளை கொடுத்துருக்கும். வண்டி வாகனம் மூலிமா நிறைய செலவுகளை கொடுத்துருக்கும். அதாவது ராகு பகவானும் பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வந்துடுது, சனி பகவான் பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போகுது. இப்போ சிறப்பான ஏற்றம் சொல்லலாம். வண்டி வாகனம் மூலிமா சிறப்பான ஏற்றம் உண்டு. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். திடீர் வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுக்காக வேலை தேடினுக்கிறீங்கனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக வெளிநாடு சார்ந்து இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு 26 வயசு 23 24க்கு மேலே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் முயற்சி பண்ணுவாங்க. இது வரைக்கும் திருமணம் அமையலை அப்படின்னாக்கா இந்த 2025 திருமணம் அமையும். ஏன்னா 4 கிரக பயிற்சிகள், ராகு கேது சனி பகவான் குரு, எப்படியும் ஏதோ ஒரு மாற்றத்தில் வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். குருவை சொல்லவே தேவையில்ல, குரு பகவானை சொல்லவே தேவையில்ல. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் கலத்திர பாவத்தில் இருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தான் பாழ்ன்னு சொல்லலாம். குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம். ராசிக்கே குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா தெளிவான எண்ணங்கள் இருக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க திருமணம் ரீதியாக. அது எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த தசா புத்தி நடந்தாலும் சரி, குருவுடைய பார்வை பொதுவாகவே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாதசை. என்னோட கணக்கப்படி செவ்வாதசை. செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதி, 5 குடையவன், பூர்வ புனிசானாதிபதி. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இந்த வருடம் சிறப்பான வருடம் சொல்லலாம். இது வரைக்கும் 7 சனி முடிஞ்ச பிறகு கூட எனக்கு கஷ்டங்கள் தீரலைங்க, தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. சிறப்பான மாற்றத்தை பார்க்கலாம். அதுலேயும் கேது பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். சூரியனோட அம்சத்தில் உட்காந்து நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடம் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 2வது திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியில் வந்து கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்தாலும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி ஒன்று, ராசிக்கு 6 7 8 இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. பார்வை மூலமாக தான் உங்களுக்கு பலன்கள் உண்டு. அதுலேயும் நீங்கள் வந்து சுயமாக யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு முடிவுகளாக இருக்கும். இன்னொருத்தர் பேச்சு கேட்டிங்கனாக்கா 2025ங்கிறது உங்களுக்கு கஷ்டமான காலமாக தான் அமையும். இன்னொருத்தர் பேச்சு கேட்காதீங்க, இன்னொருத்தருக்கு வந்து கடன் கொடுக்காதீங்க. அதாவது ரொம்ப மனசை மயக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படின்னாக்கா உங்களை அந்த அளவுக்கு ஐஸ் வச்சிடலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவீங்க, எது சொன்னாலும் நம்புவீங்க. கண்கட்டி வித்தையாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, கடன் கொடுக்குற விஷயத்தில் மட்டுமே. மற்றபடி எல்லாத்துலேயும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்தில் 2025. சிறப்புன்னு சொல்லலாம். இந்த 2025 அப்படிங்கிறது ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வரும்போது, முயற்சி ஸ்தானத்துக்கு வரும்போது சகோதர சகோதரிகள் பாவம், பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா சகோதர பாவத்தில் வந்து பாவகிரகம் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்லலாம். ஏன்னா அவங்க மூலிமா இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சொத்து பத்து பிரச்சனைகள், பேசாமல் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு, இது எல்லாமே தீரும். பேசக்கூடிய நபர்கள் வந்து பேசுவார்கள். இது வரைக்கும் பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் சண்டை சச்சரவுகள் இருந்தீங்கன்னாக்கா எல்லாமே சால்வ் ஆகும். பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்களா வந்து தேடி வந்து பேசுவாங்க, உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசு ஆதாயம் இந்த நேரங்களில் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சூரியனோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனோட வீட்டை தான் இப்போ ராகு பார்க்குது 7ஆம் பார்வையாக, சிறப்புன்னு சொல்லலாம். அரசு ஆதாயம், அரசு சார்ந்த உதவிகள், அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு உண்டு. திருமணம் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்தால், ஏற்கனவே ராகு தசையில்
12 வருடங்கள் ஒரு மாதிரியா பலன்களை கொடுக்கும், 6 வருடங்கள் ஒரு மாதிரியா பலன்கள் கொடுக்கும். அதாவது கடைசி 6 வருடம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கேரண்டியா சொல்ல முடியாது இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அது மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சுயதொழில் பாதிப்பு இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நேரங்களில் தீர்வு கூறும். ஏன்னா கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல மறையுது, சனியோட வீட்டில் இருக்கு. சனியோட முழுமையான காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் இந்த ராகு பகவான். சனிங்கிறது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், குருவோட வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கு கோச்சார ரீதியா. பொருளாதார வளர்ச்சி உண்டு இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. பணம் சேமிப்பு இந்த காலகட்டங்களில் வரும். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது. செலவுகள் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும். கடன் இஎம்ஐ எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்குது. 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குருதசை. குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. 3ஆம் இடத்துல பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இருக்குது. 9ஆம் பார்வையாக ராகு பகவான் பெயர்ச்சியான பிறகு ராகு மூலமா ஏற்படக்கூடிய தீய விளைவுகள், சனி பகவான் மூலமா ஏற்படக்கூடிய தீய விளைவுகள், ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்தாலும் பெருசாக அஷ்டம சனி அப்படிங்கிற அளவுக்கு கெடுபலன்கள் இல்லை. 4ஆம் இடத்துல தான் சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம். குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, இடம் மாற்றம், சுய தொழில் மாற்றம், பெருசாக தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த தொழிலெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு சேமிப்பு இருக்கும், வராத பணம் வரும். ரொம்ப நாளாக இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பணத்தை சும்மா வச்சுருக்க முடியாமல் வட்டிக்கு விட்டுருப்பீங்க. அது போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தில் மாட்டின்னு இருக்கும். பணம் வரும், கொடுத்த பணம் வரும். நீங்கள் வாங்கின பணங்கிறது இல்லையா, வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க கடனா, அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை தொந்தரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். அதில் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இதில் குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலம். என்ன வயசுல இருந்தாலும் சரி, எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா குடுக்கல் வாங்கல், நண்பர்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7 அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப், நண்பர்களை சொல்கிறது. இது ரொம்ப நாள் பழக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவுகள் வரும். அதனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த போராட நட்சத்திரம் குருவோடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த வயது காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியாகவும், ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான். ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால மனசு தெளிவாக இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய பிரச்சனைகளை சனி தசையில் அனுபவிச்சிருப்பீங்க. சனி தசையில் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்திருக்கும், அந்த தொந்தரவுகள் இருக்காது. கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கனவு தொல்லைகள், அதில் தூக்கமில்லாத பிரச்சனைகள் சனி தசையில் சொல்லவே தேவையில்லை. எதுவுமே தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக போகிறதும், சனியோட வீட்டுக்கு ராகு வர்றதும் உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. சொத்து பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். சகோதர பாவத்தில், அதாவது 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது சனியோடைய வீடு. சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால சொத்து பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். பேசி தீர்த்துக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த போராட நட்சத்திரக்காரர்கள், அதில் 2025 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த தசாபுத்தி ரீதியாக போராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். நன்றி.